மார்ச் 1, 2026 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் எக்ஸ் தளத்தில் உள்ள பதிவு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி என் சகோதரர் ஷேக் முகமது பின் சயீத்துடன் பேசினேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதான தாக்குதல்களை நான் கடுமையாக கண்டித்தேன். மேலும் அவற்றின் விளைவாக ஏற்பட்ட மனித இழப்புகளுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடினமான சூழ்நிலைகளில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் ஒற்றுமையாக நிற்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிக்கும் இந்திய சமூகத்தின் மீது அவர் காட்டிய அக்கறைக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். பதற்றத்தை குறைத்தல், பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த அறிக்கை பிப்ரவரி 28, 2026 முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்க இராணுவ இருப்பு உள்ள பிற வளைகுடா இடங்கள் மீது ஈரான் பழிவாங்கும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து வந்தது. ஈரானின் உச்சத் தலைவர் அய்யதுல்லா அலி கமேனியை மற்ற மூத்த நபர்களுடன் கொன்ற ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேலிய கூட்டு வான்வழி தாக்குதல்களுக்கு நேரடி பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடந்தன. இதில் ஈரானின் உச்சத் தலைவர் அய்யதுல்லா அலி கமேனி மற்ற மூத்த நபர்களுடன் கொல்லப்பட்டார். பிராந்திய மோதலை வியத்தகு முறையில் தீவிரப்படுத்தியது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அறிக்கைகள் ஈரான் சுமார் 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டவை, 2 கப்பல் ஏவுகணைகள் மற்றும் 540க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியது. இதில் பல தாக்கங்கள், உயிரிழப்புகளை ஏற்படுத்தின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் குறைந்தது 3 முதல் 4 இறப்புகள் பதிவாகியுள்ளன, காயமடைந்தவர்களில் ஒரு இந்தியர் உட்பட. மற்றும் துபாய், அபுதாபி மற்றும் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் போன்ற தளங்களில் சிதறல்கள் குப்பைகளால் 50 முதல் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மோடியின் அழைப்பு ஈரானின் செயல்களுக்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் ஒற்றுமை மில்லியன் கணக்கான இந்திய தொழிலாளர்களை வைத்திருக்கும் ஒரு முக்கிய பொருளாதார கூட்டாளி. இந்திய புலம்பெயர்ந்தோருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவை பாராட்டுதல் மற்றும் பதற்றத்தை தணிப்பதற்கான அழைப்பு. எக்ஸ் இல் பொது எதிர்வினை பதில்களிலிருந்து மற்றும் மேற்கோள்களிலிருந்து பல பதில்கள் பதிவின் ஒருதலைப்பட்ச தன்மையை விமர்சித்தன. சிலர் இது இரங்கல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருப்பதாகவும், முந்தைய அமெரிக்க-இஸ்ரேலிய தாக்குதல்களிலிருந்து ஈரானின் இழப்புகளை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மற்றவர்கள் இது ஈரானுடனான இந்தியாவின் நீண்டகால உறவுகளை சேதப்படுத்தும் என்று கவலைப்பட்டனர். காஷ்மீர் மீதான வரலாற்று ஆதரவு, எரிசக்தி இறக்குமதிகள், சபாஹர் துறைமுகத் திட்டம். ஈரானின் பக்கம் அல்லது பரந்த உயிரிழப்புகள் குறித்து மௌனமாக இருக்கும் அதே வேளையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்திய வெளிநாட்டவர்கள் மீது கவனம் செலுத்துவதை மீம்ஸ்களும் கிண்டலான கருத்துக்களும் கேலி செய்தன. வளைகுடாவுடனான இந்தியாவின் ஆழமான பொருளாதார தொடர்புகள் மற்றும் அங்குள்ள பெரிய புலம்பெயர்ந்தோர் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு சிலர் இதை நடைமுறை ராஜதந்திரம் என்று பாதுகாத்தனர்.